என்ன நடக்குது உங்களுக்கு? எந்த விஷயத்துக்காக தான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த தேவையில்லாம போட்டோ போட்டுக்கிட்டு வந்து ரஜினி அம்மா வந்து ஜுவல்ஸ் இவ்வளவு வச்சிருக்காங்க, இது நடுவுல வந்து ஒரு புடவை கட்டினாலும் அதை போடுறாங்க. நம்ம சொல்றது வேற, அவங்க போடுறது வேறையா இருக்குது. கணவன் உங்களை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கணவர் தோதா இருக்கிறார், நீங்க தான் பாக்குறீங்கல்ல. இப்போ மகனே, உன்னை நான் காயப்படுத்தி நான் எத்தனை நாளைக்கு சந்தோஷமா வாழ போறேன்? என்ன காயப்படுத்துற கடவுள், எந்த கடவுளும் ஒரு கடவுள் கண்டிப்பா காயப்படுத்துறாங்க. அந்த வலி வேதனை அப்போ உனக்கு தெரியும். நீ காயப்படுத்துன்னு சொல்லிட்டு நான் கவலைப்பட போறது இல்லை. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு. எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு பேசுற ஒரு ஆசை இருக்கு. உங்களுக்கு சின்ன வயசுல இதுதான் ஆகணும் ஆசைகள் என்ன ஆசை? அட்வொகேட் ஆகணும். ஆமா, நன்றி கேட்டவனுங்களெல்லாம் அட்வொகேட் ஆக்கி விட்டேன் நான். நன்றி இல்லாதவனுங்களாம் அட்வொகேட் ஆக்கி விட்டேன். சில பேர் கேட்டுருந்தாங்க அந்த கமெண்ட்ல, படிக்காத ஜனம் தான் அங்க போவோம், அவங்களே படிக்காததான் இந்த தொழில் அவங்க உட்காந்துருக்காங்க. யார் சொன்னது? நான் ஆசைப்பட்ட படிப்பு யார படிக்க வைக்கணும்னு நான் நினைச்சுட்டு அவங்க நல்லா படிக்க வச்சுட்டு அவங்க நல்லா இருந்து என்ன நினைச்சா போதும். ஒரு புக் எடுத்தா என்ன உசு பக்கத்துல போய் உட்காந்து படிக்கிறான்னு கேட்பாங்க. அதனால நண்பர்களும் எனக்கு கிடையாது. அந்த ஒரு காரணத்துக்காகவே நான் வந்து என்ன பண்ணேன், பிக் பாஸ் நடந்துச்சு, அதுல கூட நபர்கள் வந்தாங்கதான் எல்லாம் நான் சொல்லி அனுப்பிச்சேன். பொறுமையே கடைபிடிங்க, அவசரப்படாதீங்க. அதில் ஏற்றி விடுவாங்க, இறக்கி விடுவாங்க. எல்லாருமே இப்ப மனுஷனுக்கு நம்ம ஒவ்வொரு ஜென்மத்தையும் பிறந்து இதுல 7வது ஜென்மம் பாவப்பட்ட ஜென்மம் தான். நம்ம இருக்கிறது பாவப்பட்ட ஜென்மம் தான். இந்த ஜென்மத்தையும் நீ புண்ணியத்தை பண்ணனா இனிமேட்டு உனக்கு ஜென்மமே கிடையாது. உன் மேல பொறாமப்பட்ட நான் உண்ணாமப்படுறது, என் மேல பொறாமப்பட்டு நீ உண்ணாமப்படுறது. உன் வாழ்க்கை நல்லா கடவுளே அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை சந்தோஷமா இருந்தவங்களுக்கு வாழ்க்கைக்கு போகணும். நான்லாம் அப்படிதான். கிறிஸ்டியன்ல ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பக்கத்துல அறிஞ்சாங்களா மறுபக்கமும் கண்ணத்தை காட்டு. அதுதான் அவனுக்கு சந்தோஷம். அனுபவிச்சு போட்டோம். எதுவுமே நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது. இதுவும் நிரந்தரம் கிடையாது, இதுவும் நிரந்தரம் கிடையாது. செய்திமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல் நிகழ்ச்சியில ரஜினி அம்மாள் நம்ம கூட இருக்காங்க. ஆன்மீகத்தை பத்தி பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை கேட்டு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்பா. 2024 ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு வெடிப்புலாம் ஸ்டார்ட் ஆச்சு. கண்டிப்பா. இந்த வருடம் எப்படி இருக்கும்? எல்லா துறையிலும் சேர்த்து எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நம்ம கடவுளை வேண்டிக்குவோம். ஏன்னு கேட்டா எல்லாரும் கஷ்டப்பட்டுதான் மேலும் மேல வராங்க. ஆனா உலகத்துல வந்து சில நிறைய வந்து அக்குறும் அணியம் நிறைய நடக்குது. என்ன சொல்றது, நிறைய அழிவை நோக்கி தான் பயன்படுத்தி இருக்குது எல்லாமே. இயற்கை போய் செயற்கை நிறைய வந்துருக்கு. இதுதான் இப்ப நடக்கிறதுலாம் இயற்கை பேரிடர் மாதிரிலாம் இல்லையா? செயற்கையா பண்றாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குமா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுது. செயற்கைன்னு சொல்றது வந்து அக்குறுமணியத்தை சொல்றேன் நான், புரியுதுங்களா? இப்போ 2023 கடைசியில 25ஆம் தேதி ஒரு மழை வந்துச்சு. 23, 23 அதே மழை 10 நாள் பெஞ்சா சென்னையோட நிலைமை என்ன இருக்கும்? புரியுதுங்களா? 2024 பிறந்தோன்னே ஹாப்பி நியூ இயர் பிறந்துச்சு. ஜப்பான் டோக்கியோல என்னாச்சு, 158 வாட்டி நிலநடுக்கம் நடந்துச்சு. புரியுதுங்களா? நம்ம உலகத்துல வந்து நிறைய வந்து பாலியல் பலாத்காரம், ஒருத்தர் இது பண்றது, அந்த மாதிரி நிறைய நடந்து போயிட்டு தெய்வங்களும் வந்து பொறுக்கிறோன்னு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் அழிவு நோக்கி போயிட்டு இருக்குது. இதுதான் உண்மை. அப்ப இந்த வருஷம் எப்படி இருக்கும்? எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு? வெள்ளம் அந்த மாதிரி ஏதாச்சும் விஷயங்கள் இல்ல, அப்படி நம்ம சொல்ல முடியாது. எந்த வகையில நம்மளுக்கு ஆபத்து வருதுன்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? பூகம்பம் வரலாம், வெள்ளம் வரலாம், தண்ணியிலையும் கண்டமாவலாம், அந்த மாதிரிதான். புரியுதுங்களா? இந்த இறப்புகள் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பெரிய தலைகள்லாம் வந்து இறந்துட்டு இருக்காங்க. விஜயகாந்த் அவர்கள் இறந்தாங்க, இப்ப பவதாரணி இறந்தாங்க. இப்படி மாதம் இந்த மாதிரி வந்து பார்க்கும்பொழுது மக்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி வந்துட்டு இருக்கு. பிறப்பு இறப்பு நம்மளுக்கு எல்லாமே ஒண்ணுதான். பிறக்கும் போதே நம்மளுக்கு ஆண்டவன் வந்து எழுதிடுவான், இறப்பு இன்னைக்கு நீ வந்துதான் ஆகணும்னு. புரியுதுங்களா? இதுதான் உண்மை. யாரையும் சொல்ல. ஆனா பவதரணி வந்து சின்ன பொண்ணு, என்னையோ ஆண்டவன் வந்து அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பொல்லாத நோய் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ஆத்மா சாந்தி நான் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி விஜயகாந்த் ஐயாவை பொறுத்த வரைக்கும் நல்ல மனுஷன். புரியுதுங்களா? மார்கழி மாசம் சொர்க்கவாசல் திறக்கும்போது அவர் உயிர் பெறுது. கண்டிப்பா அவருடைய உயிர் கண்டிப்பா பெருமாள் பாதத்துல போய் சரணடைஞ்சிருக்கும். அது குறிப்பா சொல்லணும்னா கருடன் எல்லாம் வந்து கண்டிப்பா காரணம் என்ன? பெருமாளுக்கு கருடன் தான் முக்கியம். புரியுதுங்களா? கும்பாபிஷேகம் பண்ணும் போது கருடன் சுத்தும், பாத்திருக்கீங்களா? தெய்வ ஊர்வலம் போகும்போது கருடன் சுத்தும். அதே மாதிரி தெய்வத்துக்கு சமானம் தான் விஜயகாந்த் ஐயாவும். நான் நிறைய பேட்டி கொடுத்துருக்கேன் விஜயகாந்த் ஐயாவும். புரியுதுங்களா? நல்லவங்க. புரியுதுங்களா? அவர் இறந்த பிறகுதான் இவ்வளவு செஞ்சிருக்காங்க நிறைய பேருக்கு தெரிய வருது.
புரியுதுங்களா? இதுதான் உண்மை. அவருடைய ஆத்மா நல்லபடியா சாந்தி அடைஞ்சிடணும், நல்லபடியா இருக்கணும். ஓகே. இப்போ அதிகமா பேசப்பட்டிருக்கிறது அயோத்தியில ராமர் கோவில் திறந்திருக்காங்க. அத பத்தின உங்களோட பார்வை என்ன? அயோத்தியில ராமர் கோயில் கட்டிருக்காங்கன்னா நான் எந்த தெய்வத்தையும் நான் வெறுத்து பேச மாட்டேன். எல்லா தெய்வம் ஒண்ணுதான், எல்லா ஆண்டவனும் ஒண்ணுதான். நான் என்னுடைய மனசு தனிப்பட்டு நான் சொல்றேன், எல்லா தெய்வம் ஒண்ணுதான். புரியுதுங்களா? அது மக்கள் வந்து கொண்டாடுறாங்க, நான் தப்பு சொல்ல மாட்டேன். சந்தோஷம் தான், உங்களுக்கு மகிழ்ச்சி தான், எந்த ஒரு விஷயம் மகிழ்ச்சி தான். அதுல எந்த ஒரு கவலை எதுவுமே இல்லையா உங்களுக்கு அந்த விஷயம்? கவலை இல்லைன்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? நான் தான் ஆரம்பத்திலே சொல்றேன், எல்லா தெய்வம் ஒண்ணு. ஆமா, நீங்க எல்லாமே கும்பிடு, நீங்க சொல்லிருந்தீங்களே எல்லா ஜீசஸும் கும்பிடுவேன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இந்த இப்போ அதுக்கு பாத்தீங்கன்னா என்ன பத்தி தவறுதலா நிறைய விஷயங்கள் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் நீங்க வந்துட்டு சமீபமா பேட்டியில கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. என்ன நடக்குது உங்களுக்கு சுத்தி, எந்த விஷயத்துக்காக தான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த தேவையில்லாம போட்டோ போட்டுக்கிட்டு வந்து ரஜினி அம்மா வந்து ஜுவல்ஸ் இவ்வளவு வச்சிருக்காங்க அப்படின்னு போடுறாங்க. அது ரொம்ப மன உளைச்சல் ஆகும். அது எத்தனை பேருக்காவது போய் எப்படின்னா பேசுவாங்க, புரியுதுங்களா? அது வந்து 10 பேருது. இப்போ நான் ஒரு திருநங்க, ஒரு தேஜன், எனக்கு கீழே 500-600 பேர் இருக்காங்க. எனக்கு சம்பாரிச்சு கொடுக்குற திருநங்கைகளும் இருக்காங்க. அவங்க ஊருக்கு போகும்போது எங்கிட்ட அதை அவங்க வாங்கிட்டு போவாங்க. அது நடுப்பட்டில் நான் தான் போட்டுட்டு இருப்பேன். இது நடுவில் வந்து ஒரு புடவை கட்டினாலும் அதை போடுறாங்க. அது ரொம்ப மன உளைச்சல் ஆகுது. புரியுதுங்களா? கஷ்டமா இருக்குது. நம்ம சொல்றது வேற, அவங்க போடுறது வேறையா இருக்குது. அதுக்கு வந்து அவங்க என்ன பேட்டி கேட்காம இருந்துக்கலாமே. மற்றவங்களை வந்து நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாது. இதுதான் உண்மை. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு மன உளைச்சல் அதிகம், ரொம்ப மன உளைச்சலா இருக்குது. ஏன்னா இது நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க, அது வேற மாதிரி போய் புரியும் போது அதுக்கு நீங்க எப்படி பதில் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இதுல போறது கால்வாசி வந்து, முக்காவாசி வந்து பொய், கால்வாசி தான் உண்மை. நீங்க என்ன மாதிரி பொய்லாம் அவங்க கேட்டிருக்கீங்க? இந்த மாதிரி நடந்துருச்சா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்க கணவன் உங்களை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுறேன். அதுதான் நான் இப்ப சொன்னேன், முக்காவாசி பொய்னு. என்னுடைய கணவர் தோதா இருக்கிறார், நீங்க தான் பாக்குறீங்கல்ல. அன்னைக்கு கூட பேட்டி கொடுத்தோம். அது வந்து என்ன சொல்றது, அது வந்து திருநங்கைக்காக நான் அழுதுது. திருநங்கை ஏமாத்தாதீங்க, அவங்கள காயப்படுத்தாதீங்க, கஷ்டமா. அதை யாரும் ஃபேக்கா எடுத்து போட்டு என் கணவர் குத்துக்கல்ல மாதிரி இங்கதான் நிக்கிறாரு. புரியுதுங்களா? இதுதான் உண்மை. என் குடும்பம் என் குடும்பத்தோட தான் இருக்குது. இன்னைக்கு என் மாமியார் வீட்டுல இருந்து எல்லாரும் தான் வராங்க, நாங்களும் தான் போறோம், வரோம், செய்யறோம். நடந்ததா இருக்கு. ஆனா இந்த மாதிரி செயல்கள் யாரு பண்றான்னு உங்களுக்கு தெரியுமா? யாரு பண்ணாலும் சரி, அவங்களுக்கு அதுல என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது? இப்போ மகனே, உன்னை நான் காயப்படுத்தி நான் எத்தனை நாளைக்கு சந்தோஷமா வாழ போறேன்? என்ன காயப்படுத்துற கடவுள், எந்த கடவுளும் ஒரு கடவுள் கண்டிப்பா காயப்படுத்துவாரு. அந்த வலி வேதனை அப்ப உனக்கு தெரியும். நீ காயப்படுத்துன்னு சொல்லிட்டு நான் கவலைப்பட போறது இல்ல. நீ ஃபேக்கா போட்டா அதை நம்ப போறது இல்ல. புரியுதுங்களா? நீ போறது நெகட்டிவா போடுற, பாசிட்டிவா போறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அது எனக்கு போதும். இந்த கோயிலை நம்பி வரவங்களும் எல்லாரும் நல்லபடியாக சில பேர் போடுறாங்க. விஐபிங்க போட மாட்டேன்றாங்க. இதான் உண்மை. புரியுதுங்களா? பாமர மக்கள் போடுறாங்க. உங்களுக்கு இப்போ தொடர்ந்து இந்த ஒரு வருஷமா வந்துட்டு ரொம்ப ஃபேமஸா இருக்கீங்க. ஃபேமஸ்க்கு முன்னாடியே இருந்த ரஜினி அம்மாள் எப்படி சாந்தமா இருப்பாங்களா, இல்ல இந்த மாதிரி விஷயம்? இதே மாதிரிதான் இருப்பேன். நிறைய உதவிகள் செஞ்சுட்டு இருப்பேன் நானு, என்னுடைய சமுதாயத்தோட செஞ்சு. எங்க எதனாலும் நாங்க போய் ஃபர்ஸ்ட் நிப்போம். அப்படிதான் எங்களுடைய வாழ்க்கை போயிடுச்சு. அப்பயும் இந்த வடச்சென்னையில ரஜினி அம்மான பேர் பண்ணணும். புரியுதுங்களா? இதான் உண்மை. எல்லாருக்கும் ஒரு ஒரு ஆசைகள் இருக்கும். எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு பேசுறது ஒரு ஆசை இருக்கும். உங்களுக்கு சின்ன வயசுல இதுதான் ஆகணும் அப்படின்ற ஆசைகள் இருந்திருக்கும். என்ன ஆசைகள்? அட்வொகேட் ஆகணும் உங்களுக்கு. ஆமா, நன்றி கேட்டவனுங்களெல்லாம் அட்வொகேட் ஆக்கி விட்டேன் நான். நன்றி இல்லாதவனுங்களாம் அட்வொகேட் ஆக்கி விட்டேன். நானே ஆந்திரா போய் பீஸ் கட்டி லாஸ்ட்ல அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, அக்கா சொன்னாங்க, உங்க கூட சேரக்கூடாது, உங்க கூட இருக்கக்கூடாதுன்னு. அவனுக்கு வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு அவனுக்கு வேலையெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டானுங்க. காரியம் ஆகிற வரைக்கும் கூட இருந்து காரியம் ஆகிற வரைக்கும் அவனுக்கு காரியம் முடிஞ்சு என்னைக்கா இருந்தாலும் அதுக்கேற்ற பலன் கண்டிப்பா கடவுள் கொடுப்பாங்க. நான் கும்பரா நங்காலஸ்வரியும் வேளாங்கண்ணி மாதா நாகூர் ஆண்டவர் கண்டிப்பா கூலி கொடுக்காம இருக்க மாட்டேன். கண்டிப்பா சர்வன் நிச்சயம் அவங்களுக்கு நடக்கும். புரியுதுங்களா? இதான் உண்மை. ஏன்னா இப்ப இருக்கிற பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன ஏமாத்திடுறாங்க. காதலா இருக்கட்டும் சரி, திருமணமா இருக்கட்டும் சரி, இந்த மாதிரி இந்த ஏமாற்றம் அப்படிங்கிற என்னுடைய வாழ்க்கை நல்லபடியா இருக்குது. கடவுளுக்கு நான் நன்றி சொல்லுவேன். புரியுதுங்களா? இதுதான் உண்மை. இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு நான் படிக்கிறது உண்டு, வீட்டுல சொல்றதை கேட்கறது உண்டு. பட் ஆனா நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். அப்படிதான் இருப்பீங்களா? இல்ல அது உங்களுக்கு ஏதாச்சும் நான் அதை காதலே வாங்க மாட்டேன். நான் நெகட்டிவ், நீ நெகட்டிவா போடுற, ஃபர்ஸ்ட் உன் குடும்பத்தை பாடுறா. அதுக்கு உன்னை பேச எனக்கு இது கிடையாது, என்ன பேச உனக்கு கிடையாது. இதான் உன் குடும்பத்தை நீ தான் பார்க்கணும் மகனே, என் குடும்பத்தை நான் தான் பார்க்கணும். நடுவுல என்னை பத்தி பேசுறது உனக்கு ஒண்ணுமே கிடையாது. உன்னை பத்தி பேச எனக்கு ஒண்ணுமே கிடையாது.
உன் வழியை பார்த்து நீ போகணும், என் வழியை பார்த்துட்டு நான் போகணும், உன் வாழ்க்கையை பார்த்து நீ போகணும், என் வாழ்க்கையை பார்த்து நம்ம. இதுதான் உலகம். நான் சம்பாரிச்சா என் குடும்பத்தை பார்ப்பேன், நீ சம்பாரிச்சா உன் குடும்பத்தை பார்ப்பேன். இதுதான் உண்மை. என்ன போட்டு உனக்கு என்ன ஆக போகுது, உன்னை போட்டு எனக்கு என்ன ஆக போகுது, ஒண்ணுமே கிடையாது. கரெக்டாக நான் கேட்கறது புரியுதா? நீ போடுறியா போட்டுக்கோ. எனக்கு நல்லவங்க போடுறவங்க இருக்கிறாங்க, இங்க வந்து நல்லானவங்க போடுறவங்க இருக்கிறாங்க, அது எனக்கு போதும். நல்லது போடுங்க. நம்ம வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாங்க, இன்னைக்கு இந்த அளவுக்கு நல்லா இருக்கிறாங்க, அதை போட்டு போங்க. உன் வம்சம் நல்லா இருக்கும், உன் குடும்பம் நல்லா இருக்கும், உன் புள்ள குட்டியோ நீ நல்லா இருப்ப. நான் வாழ்த்துறேன். அதை விட்டுட்டு என்ன காயப்படுத்தி, என்ன கஷ்டப்படுத்தி, என்ன வேதனைப்படுத்தி, துன்பப்படுத்தி நீ போட்டன, நீ என்ன கதிக்காக போறியோ ஆண்டவன் தான் பார்க்கணும். நான் கடவுள்கிட்ட தான் ஒப்படைப்பேன். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா நீங்க திருநங்கைக்காக நிறைய இடத்துல குரல் கொடுத்துருக்கீங்க. நான் இருக்கிற வரைக்கும் குரல் கொடுப்பேன். ஏன்னா அந்த வலி, வேதனை, கஷ்டம், துன்பத்தெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கிறோம் திருநங்கைகளுக்கு. இப்போ இப்போ நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் படிக்க வச்சுட்டு இருக்கீங்க. ஒரு பெரிய விஷயம், பெரிய பாராட்டுகள் உங்களுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா தேங்க்யூ. ஏன்னா உங்களுக்கு எனக்கு கிடைக்காதது என்னோட சமுதாயத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. சில பேர் கேட்டுருந்தாங்க அந்த கமெண்ட்ல, படிக்காத ஜனம் தான் அங்க போவோம், அவங்களே படிக்காதனாலதான் இந்த தொழில் அவங்க உட்காந்துருக்காங்கன்னு. யார் சொன்னது? நான் ஆசைப்பட்ட படிப்பு யார படிக்க வைக்கணும்னு நான் நினைச்சுட்டு அவங்க நல்லா படிக்க வச்சுட்டு அவங்க நல்லா இருந்து என்ன நினைச்சா போதும். நிச்சயமா. புரியுதுங்களா? இதுதான் உண்மை. இப்போ நீங்க வந்துட்டு இவ்வளவு விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இது உங்களுக்கு ஒரு பெரிய இதுவா இருந்திருக்கு. இதுக்காக தான் இவ்வளவு பேரை நான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு வர மக்கள் வந்துட்டு இவ்வளவு காசு கொடுத்தாலுமே அந்த காசை வந்துட்டு நான் நல்ல விஷயத்துக்காக செலவு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அந்த மாதிரி யாரெல்லாம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் படிக்க வச்சிருக்கீங்க? நான் வந்து சின்ன வயசுல இருந்து படிப்பேன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் வந்து தேர்ஜென்டர் ஆகும்போது எனக்கு சின்ன வயசு, அப்ப கிண்டல் கேலிலாம் அதிகமா இருக்கும். ரொம்ப ஒரு புக் எடுத்தா இன்னும் உசு பக்கத்துல போய் உட்காந்து படிக்கிறான்னு கேட்பாங்க. அதனால நண்பர்களும் எனக்கு கிடையாது. அந்த ஒரு காரணத்துக்காகவே நான் வந்து என்ன பண்ணேன், சரி நம்ம படிச்ச படிப்பு எல்லாரையும் படிக்க வைக்கணும், என்னால முடிஞ்சது. இவ்வளவு சொல்றது இவ்வளவு கொடுத்து நான் காலேஜ் படிக்க வச்சுட்டு எல்கேஜில இருந்து 10th வரைக்கும் படிக்க வச்சிருக்கிறேன். வக்கீல் ஆக்கி விட்டுருக்கேன், போலீஸ் ஆக்கி விட்டுருக்கேன், இன்ஜினியர் ஆக்கி விட்டுருக்கேன், பிகாம் பிபிஏ படிக்க வச்சிருக்கேன், எல்லாரையும் படிக்க வச்சிருக்கேன். நான் பரவாயில்லையே, ஆன்மீகத்தை தாண்டி இவ்வளவு பெரிய உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? தெரியாமே நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இதே நீங்க சொல்ல மறுக்கிறீங்க இடத்துல. வேண்டாம், என்னத்துக்கு நம்ம சொல்லி தெரியல. இப்ப நீங்க வரீங்க, இப்ப இந்த ஊர்ல நீங்க போய் கேட்டா என்ன சொல்றாங்க? ரஜினி அம்மா கோயிலா போங்க, வழி எல்லாருமே வழி காட்டுறாங்க அந்த இடத்துல இருக்கு. புரியுதுங்களா? இதுதான் உண்மை. நம்ம நடந்துக்கிறது பொறுத்தா இருக்குது. புரியுதுங்களா? அதே மாதிரி முதியோர் இல்லத்துக்கு போவேன், அநாத ஆசிரமத்துக்கு போவேன், நிறைய அநாத புத்தகங்களை அடக்கம் பண்றேன், ஏழை பெண்களுக்கு கல்யாணத்துக்கு உதவி செய்யறேன். இன்னமும் நான் அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கேன். தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இனிமேட்டும் நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன். ரொம்ப நல்லது. கடவுள் எனக்கு கொடுக்குற வரைக்கும் நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன். கடவுள் கூப்பிடுற அன்னைக்கு சந்தோஷமா போயிட்டு அவ்வளவுதான். ஆனா முன்னாடி இருக்கிற வரவேற்பும் இப்ப இருக்கிற வரவேற்பும் திருநங்கைகளுக்கு மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மாறி இருக்கு, இன்னும் மாறணும், இன்னுமே மாறணும். இன்னும் மாறணும்னு நினைக்கிறீங்க? எல்லா துறையிலயும் வந்து சாதிச்சுட்டு வராங்க. ஆமா, அந்த எல்லா துறையிலுமே வந்து எல்லாருமே போராடி போராடி கோர்ட் மூலியமா தான் போய் சாதிச்சுட்டு வராங்க. ஓகே, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? புரியுது. ஆமா. இப்போ அருமை சகோதரர் உதயநிதியை அவங்க சொன்னாங்க, இப்ப வந்து திருநங்கைகளுக்கு இத்தனை % கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஆச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். புரியுதுங்களா? நாங்களும் சாதிச்சுட்டா போராடி போராடி ஜெயிச்சுட்டு வரோம். சில அரசியல்வாதிங்க எங்களுக்காக நிறைய சப்போர்ட் பண்றாங்க. புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருப்போம். நாங்க இப்போ இருக்கிற ஆட்சியில திருநங்கைகளுக்கு நல்லா செய்யறாங்க. தமிழக அரசோட செயல் நல்லா. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நான் குறை சொல்லக்கூடாது, குறை சொன்னா என் வாய்தான் அழிஞ்சிடும். ஓகே. இந்த இப்போ வந்து நிறைய பாமர மக்கள் தாண்டி செலிபிரிட்டிஸ்லாம் அதிகமா உங்ககிட்ட வராங்க. கண்டிப்பா. என்ன மாதிரி விஷயங்கள் ரீசெண்டா யாரெல்லாம் வந்திருக்காங்க? செலிபிரிட்டிஸ்னா அதான் நீங்க தான் சொல்றீங்களே, செலிபிரிட்டிஸ்லாம் நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் வராங்க. சினிமா ஆக்டர்ஸ் வராங்க, கட்சியில இருந்து வராங்க, தொழிலதிபருங்க வராங்க, எல்லாரும் வராங்க. பிக் பாஸ் நடந்துச்சு, அதுல கூட நபர்கள் தெரிஞ்சவங்க வந்தாங்கதான். ஆனா நீங்க யாருன்னு சொல்ல மாட்டீங்க. வேண்டாம், என்னத்துக்கு? அவங்களுடைய சந்தோஷத்தை நம்ம கெடக்கூடாது, அவங்களுடைய கனவை நம்ம தகர்க்க கூடாது. அவங்க போயிட்டு வந்தவங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தாங்களா? இனிமேட்டு தான் வருவாங்க. நீங்க போறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லி அமிச்சேன். பொறுமையா கடைபிடிங்க, அவசரப்படாதீங்க. அதுல ஏத்தி விடுவாங்க, இறக்கி விடுவாங்க. புரியுதுங்களா? பெண்கள் ஒரு பக்கம் பார்த்தா ஆணுங்களை ஒரு பக்கம் பார்ப்பாங்க. எல்லாத்தையும் நான் சொல்லிதான் அமிச்சேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இருந்திருக்காங்க. கண்டிப்பா. நான் பிக் பாஸ் பார்க்கல, எனக்கு சொன்னாங்க. அப்படிதான் நிறைய விஷயம் வந்துட்டு ஆன்மீகம் ரிலேட்டா பேசுவோம். ரஜினி அம்மாளுக்கு என்ன அதிகமா பிடிக்கும் அப்படின்ற கேள்விக்கு மக்கள் கேட்டா தெரியாது. ஏன்னா உங்களை பார்க்க ஒரு பெரிய கூட்டம் தான் இருக்கு. இப்ப கூட நிறைய கூட்டங்கள் வந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா. அவங்க எல்லாம் அவங்க ஆசையை நிறைவேறதுக்காக இங்க வராங்க. உங்களோட ஆசை என்ன? என்ன நிறைவேறணும்? எனக்கு வந்து பெரிய மண்டபம் கட்டணும்,
கோயில் பக்கத்துல 200-300 பேருக்கு டெய்லியும் சாப்பாடு போட்டுட்டு இருக்கணும். என்னுடைய ஆசை அதுதான். ஆனா நான் சாப்பிட்றவங்க செஞ்சுடுவேன். எனக்கு அது ஆசை. புரியுதுங்களா? 2வது, சின்ன வயசுல இருந்தே சொந்த பந்தம் இல்லாம நான் ரொம்ப அப்பா இறந்த பிறகு அம்மா வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன். நிறைய கூட சொந்த பந்தம் இருக்கணும்னு எனக்கு ஆசை. இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் என்கிட்ட வாட்ஸ்அப் நாங்க இருக்கிறோமா ரொம்ப சந்தோஷம். அது இல்லாம என் கணவர் எங்களை நல்லா பாத்துக்கிறாங்க, என்னுடைய பிள்ளைங்க நல்லா பாத்துக்கிறாங்க, என்னுடைய பொண்ணு மருமக அண்ணா அண்ணி அக்கா தங்கி எல்லாரும் நல்லா பாத்துக்கிறாங்க. இதெல்லாம் இந்த விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ திருமணம் ஆகாம இருக்கிற நிறைய பெண்களும் இருக்காங்க, ஆண்களும் இருக்காங்க. இந்த விஷயம் பண்ணா இது தடையா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப பெண்கள் அவங்களுக்கு ஒவ்வொரு தோஷம் இருக்குது. செவ்வாய் தோஷம் இருக்குது, முன்னோர்கள் சாபனம் இருக்குது, பித்ரு தோஷம் இருக்குது. அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன பண்ணுமோ அதை உட்கார வச்சு நம்ம பார்த்து ஜாதக ரீதியாகவும் சரி இந்த ரீதியாகவும் பார்த்துட்டு கோவில்ல வேப்ப மரம் அரச மரம் கட்டி இருக்கிறது அதுல மஞ்சள் நூல்ல மாங்கல்ய பற்றி முடி போடணும். பசுமாட்டுக்கு பச்சரிசி வெல்லம் கொடுக்கலாம். அதை கொடுக்கலாம் அவ்வளோ நல்லது. அவங்களுக்கு சாபக்கேடுகள் நீங்கும், அவங்களோட பித்ரு தோஷம் நிறைய வழிகள் இருக்கு. இந்த குறிப்பா குழந்தைகள் பெண்கள் வயதுல தங்கல அப்படின்னா அது காரணம் போன ஜென்மத்துல இருந்த பாவம் அப்படிங்கிற அதான் நான் தான் சொன்னேனே. புரியுதுங்களா? எல்லாருமே இப்ப மனுஷனா பிறந்து நம்ம ஒவ்வொரு ஜென்மத்திலையும் பிறந்து இந்த 7வது ஜென்மம் பாவப்பட்ட ஜென்மம் தான். நம்ம இருக்கிறது பாவப்பட்ட ஜென்மம் தான். இந்த ஜென்மத்தையும் நீ புண்ணியத்தை பண்ணனா இனிமேட்டு உனக்கு ஜென்மமே கிடையாது. புரியுதுங்களா? இதுதான் உண்மை. இதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்ககிட்ட வரவங்க இந்த விஷயம் நீங்க பண்ணி எடுக்கிறீங்க. இப்ப பில்லீசனும் நடந்துட்டு இருக்கு. இப்போ கடினமா இந்த விஷயம் எடுக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனா வெற்றிகரமா முடிச்சிட்டேன், அந்த மாதிரி சம்பவம் எனக்கு ஞாபகம் வருங்க சொல்லுங்க. பிடாரி காட்டேரி ஓட்டுறதுல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப பண்ணீங்களா? ரீசெண்டா பண்ணிருந்தீங்களா இல்ல முன்னாடி நடந்தது? இல்ல இப்போ 1.5 மாசத்துக்கு முன்னாடி கூட நம்மளுக்கு இடுப்பு வலியே வந்துடும். என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அதுல அவங்களோட ரோமத்துல இருக்க எந்தெந்த ரோமத்துல இருக்குதோ அந்த முடியெல்லாம் கட் பண்ணி அவங்க உட்கார வச்சு நம்ம இன்ச்சா அவங்களுக்கு இது பண்ணி 4-5 பேர் வேலை செய்யணும். செஞ்சு அந்த பிடாரி மண் சட்டியில தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுல நம்மளுடைய ஒரு சொட்டு ரத்தம், அதாவது யார் பண்றாங்களோ அவங்களோட ரத்தம், ஆமா அதுல ஒரு சொட்டு ரத்தத்தை வச்சு நம்ம வலிச்சு அந்த தண்ணியில இறக்கி அது வந்துட்டோடனே அந்த தண்ணி சுத்தும் கடகன்னு. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கு. இது எந்த இடத்துல பண்ணுவீங்க இது பொதுவாக? இதெல்லாம் நாங்க செய்யறதுனா சுடுகாட்டு வெளியில அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் அவங்க ஊர் என்னன்னு கேட்போம். மப்சலா இருந்தா மப்சல் அங்கேயே போயிடுவோம். மோஸ்ட்லி இங்க செய்ய மாட்டோம். நான் இங்க செய்யக்கூடாதா இல்ல அப்படிலாம் இல்ல, எல்லாருமே நல்லா இருக்கணும். என்னப்பா சொல்றது, அது தாக்கம் மத்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். ஆமா. இவ்வளவு விஷயங்கள் நடந்தாலுமே இரவு தூங்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, உங்களுக்கு அதிகமா இருக்கும். நிறைய பேர் நீங்க விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய விஷயங்கள்ல பேய்கள்ல நீக்கியா இருக்கட்டும் எல்லாம் பண்ணும்போது உங்ககிட்ட பேசுவாங்கல்ல, அதனால நீங்க எப்படி சந்தோஷமா பாருங்க? நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அம்மாவுக்கு நன்றி சொல்லுவேன். அம்மா என்னை சாதாரண மனுஷியா படிச்சுட்டு இந்த அளவுக்கு எல்லாரும் நல்லா அம்மா நான் நல்லாயிட்டேன், எனக்கு குழந்தை தங்கிடுச்சு, என் கால் வீக்கம் வத்திடுச்சு, கை தூக்க முடியாம இருந்துச்சு, கை தூக்குற அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அம்மாவுக்கு தான் முதல் நன்றி சொல்லுவேன். திருநங்கைகளை எத்தனையோ எப்படியோ இருக்கிறாங்க. நம்மள இந்த நிலைமைக்கு கடவுள் கொண்டு வந்தாங்க, கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். இதான் உண்மை. அவங்க சிலர் கிஃப்ட் கொடுப்பாங்க எனக்கு. ஆமா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு என்ன பாண்டிச்சேரியில பார்த்தாங்க. பிரித்தியங்கரா மொரட்டாண்டி அம்மன் கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? குழந்தைகள் மொரட்டாண்டி அம்மன் கோயில். அங்க போகும்போது ஒரு பொண்ணு மலையில எனக்கு ஒரு சின்ன பொம்மை கொடுச்சு. அந்த பொம்மை இன்னும் நான் கார்ல வச்சிருக்கேன். சரி, அது வரும்போதெல்லாம் எனக்கு அதெல்லாம் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வரும். அன்பளிப்பா அதால முடிஞ்சது. எங்க 2 பேர் போட்டோ வரைஞ்சி எடுத்துருந்துச்சு. அப்புறம் ஒரு வாட்டி ஸ்வீட் வாங்கிட்டு வந்துச்சு. இப்ப முருகர் விநாயகர் வச்சு ஹார்ட் மாதிரி வாங்கிட்டு வந்துச்சு. அந்த மாதிரி நிறைய வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி அன்பளிப்பு கிடைக்கும். ஆமா ஆமா. இப்ப ஒரு பொண்ணு மகாலட்சுமி வெளியில வச்சு வாங்கி கொடுத்துட்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நாகூர்ல இருந்து பாய் அங்க இருந்து வந்தாரு. நாகூர் ஆண்டவர் படம் இப்ப முந்தானத்துல கொடுத்துட்டு போன ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நானு. அங்க உள்ள இருக்கிறவர் அவரு அசரத் அவரு எனக்கு கொடுத்துட்டு, ஆனா கொடுத்துட்டு அம்மா இதை வச்சு நீங்க ஃப்ரேம் பண்ணி நான் வீட்டுல வச்சிருக்கிறேன். ரொம்ப எனக்கு கொடுத்துட்டு போறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த உங்களை பாக்குற பார்வையாளர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இந்த விஷயம் நீங்க பாருங்க, உங்களை பத்தி நான் மக்கள் கிட்ட பேசணும்னு நினைக்கிற விஷயங்கள் நீங்க இந்த தருணத்துல நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா நான் என்ன சொல்றேன்னா, மக்களுக்கு எல்லாருமே நல்லது செய்யுங்க, கெட்டதை நோக்கி போகாதீங்க, பிள்ளைங்களை நல்லா படிக்க வைங்க, குடும்பத்தை பாருங்க.
தப்பான வழிக்கு இந்த குடிக்கு அடிக்ட் ஆகாதீங்க. மற்ற இதுக்கு ட்ரிங்க்ஸ் மற்ற பொருளுக்கு எதுக்குமே அடிக்ட் ஆகாதீங்க. நல்லபடியா இருங்க. ஏன்னா குடும்பம்னு சொல்றது வந்து கோயில் மாதிரி. நான் அதான் சொல்லுவேன், எல்லாரும் நல்லா வாழணும். புரியுதுங்களா? எல்லாருக்கும் எல்லா நேரமும் அமைஞ்சிடாது. கணவன் மனைவி குழந்தை மாமியார் மாமனார் அம்மா அப்பா அது ஒரு சொந்த பந்தம் தான். இல்ல சந்தோஷமா அந்த குருவி கூட்டத்துல சந்தோஷமா வாழணும். கெட்ட வழிக்கு போகாதீங்க. இந்த ட்ரிங்க்ஸ் அடிக்காதீங்க. சில விஷயம்லாம் சொல்றாங்க மருந்தெல்லாம், அதெல்லாம் அடிக்காதீங்க. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த மாதிரி இப்போ என் பையன் இப்போ ஒரு குடும்பம் வருது, இந்த மாதிரி என் பையன் குடிக்க அடிமையா இருக்கான், அதுல இருந்தும் நீங்க நீக்கி விட்டுருக்கீங்களா? குடிக்க எனக்கு மருந்து கிடையாது, மருந்து எனக்கு தெரியாது. அவங்க பேச்சை கேட்கற மாதிரி நான் பண்ணி தந்துடுவேன். அது பண்ணி அதுலயே மாத்திடுவேன். அதாவது குடி பழக்கிறது என் பையன் நீங்கணும் அப்படின்னு வருவாங்க. ஆமா. நிறைய பேர் வந்துருவாங்க. மாத்திடுவேன். அதுலயே மாத்திடுவேன். மாத்தி கொடுத்துடுவேன். ஓகே. இப்ப ரஜினி அம்மா அப்படின்னு கேட்கும்போது நிறைய ஸ்பெஷலிஸ்டா இருக்கீங்க. இந்த விஷயம் தான் பயங்கரமா உங்களை நோக்கி வராங்க. அதிகமா இது இந்த இந்த மக்கள் தான் கிட்ட வராங்க அப்படின்னா எந்த விஷயத்துக்காக வராங்க? செய்வன வச்சவங்க, புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை இருக்கவங்க, தொழில் விஷயத்துக்கு வராங்க. இதை வச்சு பார்க்கும்போது எடுத்த உடனே கண்டுபிடிச்சிருவீங்களா? பார்த்த பார்வையில நான் சொல்ல உள்ள அம்மா கிட்ட உத்தரவு கேட்டு நான் சொல்லி இந்த மாதிரி இதை போய் செய்யுங்க, இந்த கோயில்ல போய் பரிகாரம் பண்ணுங்க. அவங்க இஸ்லாமியா இருந்தாலும் சரி, இந்துவா இருந்தாலும் சரி, கிறிஸ்டினா இருந்தாலும் சரி, இந்த கோயிலுக்கு போங்க, இப்படி நீங்க செய்யுங்க. கண்டிப்பா அந்த ஆண்டவனை இஸ்லாமியா இருந்தால் நான் சொல்லுவேன், இந்த இடத்துக்கு போங்க, இந்த பள்ளிவாசலுக்கு போங்க, ஆண்டவனை தொழுங்க அப்படின்னு சொல்லுவேன். கிறிஸ்டினா இந்த தெய்வத்துக்கு போய் மாதாவுக்கு பொருத்தனை பண்ணுங்க, செபிஸ்டியாருக்கு பொருத்தனை பண்ணுங்க, அந்தோனியாருக்கு பொருத்தனை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி சொல்லுவேன், எல்லாருக்கும் சொல்லுவேன். ஜீவராசிங்களுக்கு வாங்கி கொடுங்க, வாயில்லா ஜீவராசிங்களுக்கு பிஸ்கட் வாங்கி போடுங்க, பால் ஊற்றுங்க, உன்னுடைய தோஷங்கள் கழுவி எல்லாமே சொல்லி அனுப்புவேன். முன்னாடியே நீங்க சொல்லுவேன். ஓகேமா, முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வருஷம் மொத்தத்துல இதெல்லாம் பண்ணுங்க மக்கள், இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற என்ன சொல்றீங்க? நிறைய பாவங்கள் பண்றதுனாலதான் அந்த கடவுளுக்கே பொறுக்க மாட்டேங்குது. ஆமா, இயற்கை சீற்றத்தை கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி விஷயங்கள் இந்த மக்களுக்காக நீங்க வந்துட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் மாத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நீங்க மக்கள்லாம் வந்து மாத்திக்கணும் அவங்கள சொல்ற அதிகாரம் நம்மளுக்கு கிடையாது. நான் இருந்தாலும் சொல்றேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யற மனப்பான்மை கொண்டு வாங்க. ஒருத்தர் பசினா கொடுத்து உதவுங்க. இதுதான் நான் சொல்லுவேன். முடியாதவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்களா, நம்மளால முடிஞ்சதை உதவி செய்யுங்க. புரியுதுங்களா? அவங்களுடைய பசின்னு சொல்றவங்க வயிற்று நிரப்புனா அவங்களுடைய வயிறு உங்களை வாழ்த்தும். அந்த வாழ்ற வயிற்று உங்களை வாழ்த்துச்சுன்னா கண்டிப்பா உன்னுடைய குடும்பம் சுபிட்சமா இருக்கும். இதுதான் ஏன்னு கேட்டா, போதும்னு சொல்ற வார்த்தை ஒன்னே ஒண்ணுதான் உலகத்துல இருக்கு. என்ன சொல்லுங்க? அந்த பசிதான். போதும்னு சொல்றத நம்ம 10 வகை பதார்த்தம் வச்சு அவங்களுக்கு சாப்பாடு வயிறார சாப்பிட்டோமா, எனக்கு போதுமா, அந்த மனசும் அந்த வயிறும் உங்க குடும்பத்தை வளர்ந்து நீ நல்லா இருப்ப. புரியுதுங்களா? எவ்வளவு சாப்பாடு வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு கீழே கொட்டுறாங்க. எவ்வளவோ பேர் சாப்பாடு இல்லாம ரோட்ல உட்காந்துருக்காங்க. அத புளியாவரையோ லெமன் சாதமோ ஊத்தி மின்னால் லைட் வச்சிடுங்க, எடுத்து அதை எடுத்துட்டு போய் மறுநாள் கொடுங்க. அதுல எதனா ஒரு பதார்த்தம் வச்சு போய் கொடுங்க, சாப்பிடுவாங்க. எவ்வளவு வயசானவங்க புடவை மாத்தாம இருப்பாங்க, அவங்களுக்கு புடவை கொடுங்க. எவ்வளவு பேர் பைத்தியக்காரவங்க சுத்திட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு முடி வெட்டி அவங்களுக்கு ஒரு நல்ல வழி பண்ணி விடுங்க. எவ்வளோ ட்ரஸ்ட் இருக்குது, எவ்வளோ ஆசிரமம் இருக்குது. இப்ப காரைக்கால் அம்மையார்னு கூட இங்க ஒரு ஆசிரமம் இருக்குது. அந்த ஆசிரமத்துக்குலாம் நாங்க போய் பண்ணிட்டு வரோம். அங்க இருக்கவங்க ரொம்ப தங்கமானவங்க, வயசானவங்க, ரொம்ப 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 வயசானவங்களா இருக்காங்க. அந்த மாதிரி ஆசிரமத்துக்கு போய் உதவி செய்யுங்க. புரியுதுங்களா? நம்ம போகும்போது ஒண்ணுமே கொண்டு போறது இல்லை. அது கூட சில பேர் நான் இந்த மாதிரி சொன்னது கமெண்ட் பண்ணாங்க. அது அவங்களுடைய விருப்பம், அதுக்கு பதில் கொடுக்கவே வேணாம், விட்டுறலாம். ஆமா, கொடுக்கவே வேணாம். புரியுதுங்களா? அவனுடைய எண்ணம் அப்படிதான் போகுது. புரியுதுங்களா? இதான் ஒருத்தவங்க இப்படி இருக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க, அதை யோசிக்கணும். யோசிக்காம நம்ம கமெண்ட் பண்ணக்கூடாது. இதுதான் உண்மை. அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யற மனப்பான்மை வரணும். இதுதான். மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை நம்மளால முடிஞ்சது, நீ அவ்வளவு செய்ய இவ்வளவு செய்ய, நம்மளால முடிஞ்சது சிறுதுளி தான் பெருவெல்லம். 5 10 இருக்கிறத கொடுத்து நான் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போப்பா, அவ்வளவுதான். ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடு. ஒரு நாளைக்கு நான் வந்து குடிகாரன்னு எல்லாரையும் நான் சொல்ல, சில பேர் ஃபுல்லா குடிச்சிட்டு இருப்பானுங்க. அதுல ஒரு வேலைக்கு ஒரு ஆளுக்கு சாப்பாடு வாங்கி கொடு. புரியுதுங்களா? இதுதான் உண்மை. ஜீவராசிகளுக்கு வாங்கி போடுங்க. காக்கா குருவிக்கு தண்ணி வைங்க, வெயில் காலம் வந்துடுச்சு. புரியுதுங்களா? இன்னைக்கு எங்க மாடியில சிட்டுக்குருவிங்க பயங்கரமா வந்து கத்தும். நானும் எங்க வீட்டுக்கு குடுக்குன்னு போயிட்டு வீட்டுல சாப்பாடு வந்து வைப்போம், ஜெகு ஃபுல்லா தண்ணி வச்சிருவோம். அது இன்னும் என்ன பார்த்துட்டு வேகமா கத்தும். நான் பிஸ்கட் எல்லாம் எடுத்து வந்து போடுவேன். பறவைகளுக்கும் ரஜினி அம்மாவை பிடிச்சிருச்சா? நம்ம போகும்போது என்னங்க எடுத்துட்டு போறோம்? ஒண்ணுமே கிடையாது. புரியுதுங்களா? 1000 பேர் 1000 சொல்லிட்டு போட்டோம், நாங்களா தான் இருப்போம். நிறைய சொல்லிட்டீங்க. கணவரை பத்தி நீங்க ஒரு வார்த்தை கூட நம்ம இன்டர்வியூல சொல்லல, என்ன சொல்றீங்க? நான் சொன்னேன், நானும் என் கணவர் போயிட்டு பிஸ்கட் சாப்பாடு எடுத்தது எப்படின்னு சொன்னேன். என்ன இப்போ எப்படிமா போயிட்டு இருக்கு இந்த நியூஸ் பார்க்கும்போது? அவர் என்ன ரியாக்ட் பண்ணாரு? என்ன நான் உங்க கூட தான் இருக்கேன், நான் விட்டுட்டு போயிட்ட மாதிரிலாம் ரொம்ப வேதனைப்பட்டாரு. அதான் பக்கத்துல வந்து உட்காந்து பேட்டி கொடுத்தாரு. ஆமா, அவர் கொஞ்சம் வேலை விஷயமா அங்க போயிருந்தாரு, பிஸியா இருந்தாரு. அதனாலதான் இல்ல. இதோ எங்க வீட்டுக்காரோடைய
எல்லாருமே இங்கதான் இருக்காங்க. புரியுதுங்களா? சுத்தி தான் இருக்கிறாங்க, எங்கேயும் போகல. ஏன் என் வீட்டுக்கார் போகணும்? என்ன விஷயம்? அதான் என்ன காரணத்துக்காக? இந்த மாதிரி தவறுதலா போடுறாங்க, அதனால வந்துட்டு இந்த விஷயம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தவறுதலா அவன் போடுறான், அவனுக்கு அதால என்ன லாபம்? பார்க்க வராங்களா, அப்பாடா என்னடா ஒன்னா இருந்தாங்க பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற ஒரு தாட். அந்த எண்ணம் மட்டும் என்னைக்குமே நினைக்க கூடாது. எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருந்தா நம்ம நினைக்கணும். இதுதான் உண்மை. புரியுதுங்களா? உன் மேல பொறாமப்பட்டு நான் உண்ணாம போறது, என் மேல பொறாமப்பட்டு நீ உண்ணாம போறது. நிச்சயமா புரியுதா? உன் வாழ்க்கை நல்லா கடவுளே அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு சந்தோஷமா இருந்தப்போ வாழ்த்திட்டு போகணும். நான்லாம் அப்படிதான். நீங்க அப்படிதான் பண்ணணும். பாக்குறோமே நாங்க. புரியுதுங்களா? இதுதான் உண்மை. ஆண்டவன் நம்ம வாழ்க்கையை நல்லா வைப்பாரு. நிச்சயமா புரியுதுங்களா? இஸ்லாமத்துல ஒண்ணு சொல்றாங்க பாத்தீங்களா? அல்லாஹ் வந்து ஒவ்வொரு அரிசிலையும் இன்னைக்கு நீ சாப்பிடணும் உன்னுடைய பேர் எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உன் கைக்கு அது வந்திருக்குன்னா அது உனக்காக தான். புரியுதுங்களா? உன் கைக்கு வந்திருக்குன்னா அது உனக்கு கொடுத்த வரம். அந்த மாதிரிதான் கிறிஸ்டியன்ல ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பக்கத்துல அறிஞ்சாங்களா மறுபக்கமும் கண்ணத்தை காட்டு, அதுதான் அவனுக்கு சந்தோஷம், அனுபவிச்சுட்டு போட்டோம். புரியுதுங்களா? இதே பகவத்கீதையில சொல்றாங்க, இன்னைக்கு உன்னோடதான் நாளைக்கு வேற ஒருத்தந்து, நாளன்னைக்கு வேற ஒருத்தந்து. எதுவுமே நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது. இதுவும் நிரந்தரம் கிடையாது, இதுவும் நிரந்தரம் கிடையாது. நம்ம உயிரே நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது. நடுவுல இது தேவையா? நிச்சயமா சொல்லு மகனே. இதுல வரக்கூடிய சந்தோஷம் தான் உங்களுக்கு பெருசா இருக்குல்ல. கண்டிப்பா கரெக்டா சொல்றீங்க. இதுதான் உண்மை. இப்ப யாருங்க இதெல்லாம் பின்பற்றி வரா? பின்பற்றா கண்டிப்பா உலகம் மாறும். புரியுதுங்களா? நம்ம தமிழ்நாட்டுல இந்தியாவுல கல்ல கண்டாலும் கையெடுத்து நம்ப. புரியுதுங்களா? இதுதான் உண்மை. எல்லா மதத்துக்காரங்களும் அவங்களுடைய சாங்கியத்தை அவங்கவுங்க தெய்வத்தை அவங்கவுங்க எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் ரெண்டு கை தால வருது. இந்த ரெண்டு கையில தான் கும்பிடுறோம். அல்லாவை கும்பிட்டாலும் நம்ம இப்படிதான் உட்கார்றோம் நமாஸ் படிக்கிறதுக்கு. மாதாவை கும்பிட்றாலும் நம்ம முட்டி போட்டு இப்படிதான் கும்பிட்டு இப்படி கும்பிடுறோம். அம்மனை கும்பிட்றாலும் நம்ம கையெடுத்து கும்பிடுறோம். ஒருத்தவங்களை வர வைக்கலாம் நம்ம இப்படிதான் கையெடுத்து கும்பிடுறோம். புரியுதுங்களா? நம்ம உண்மையான கையெடுத்து கும்பிட்டா என்னைக்குமே நம்ம நல்லா தான் இருப்போம். புரியுதுங்களா? பொய்யா அப்படி கையெடுத்து கும்பிட்டா நல்லா இருக்கும். இதுதான் அந்த ஃபேஷனுக்காக கையெடுத்து கும்பிடுறது வேண்டாம் அப்படிங்கிறீங்க. நானும் இருக்குன்னு சொல்ற கையெடுத்து கும்பிடலாம். சும்மா பேச்சு. மனசா நல்லா இருக்கீங்களா? நம்ம அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம கையெடுத்து நம்ம இதயத்தோட நல்லா இருக்கிறோம் அப்படின்னு தலைவானா கண்டிப்பா நம்ம நல்லா இருக்கும். அழகா பேசுறீங்க. நிச்சயமா நிறைய விஷயம் எங்களுக்காக ஷேர் பண்ணிருந்தீங்க. ரொம்பவே நன்றி. இதே சிரிப்போட நீங்க எப்பவுமே இருக்கணும், அதுதான் எங்களோட ஆசை. சரிங்களா? நன்றி அம்மா. நன்றி.